ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க? ரெண்டே ரெண்டு சமூகம் தான். இவங்க சில பேர் வந்து தேவமாறும்பாங்க, சில பேர் கோணாக்கம் மாறும்பாங்க, சில பேர் முத்திரையர்பாங்க. முத்திரையர் ஒரு கோடி, தேவமாறு ஒரு கோடி, தேவர்லிங் கல்லர் ஒரு கோடி, அகமுடையார் ஒரு கோடி, மறவர் ஒரு கோடி, மறவருக்குள்ள கொண்டையங்கோட்டை மறவர் ஒரு கோடி, கொண்டையங்கோட்டை இல்லாத மறவர் ஒரு கோடி, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அகமுடையார்ல அந்த அகமுடையார், அம்பல அகமுடையார் அது ஒன்று சொல்லுவாங்க. கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஒரு கோடி, அது பக்கம் செட்டியார் ஒரு கோடி, நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒரு கோடி இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே 2 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது. அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம். வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பறையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த, சாதி ஒழிக்க வந்த, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க சொல்ற எவனாவது ஒருத்தன் கேட்டதுண்டா? 2 கோடி பேருக்கு மேல நாங்க இருக்கிறோம். நாங்க இல்லாத ஊர் இல்ல. நாங்க ஓட்டு போட்டதான் எவனும் ஜெயிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நாயுடுவும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா? நாயுடு தமிழ்நாட்டில் 4 அமைச்சர், பறையர் ஒரு அமைச்சர். இதுக்கு பேர் எப்படா சமூக நீதி? இதுக்கு எப்படி சரியான இட ஒதுக்கீடு? தமிழ்நாட்டுடைய அமைச்சர்மார்கள் பிஏ யாரும் தெரியுமா? பர்சனல் செக்ரட்டரி. ஒரு தேவேந்திர காட்டு பாப்போம், ஒரு நாடார காட்டுங்க, ஒரு மறவரை காட்டுங்க, ஒரு வன்னியரை காட்டுங்க. முழுக்க முழுக்க இசை வேளாளர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சருடைய பர்சனல் செக்ரட்டரி. இது எங்க பர்சனல் செக்ரட்டரி கிட்டே இடஒதுக்கீடு இல்லையே? பீகாருடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் யாதவ் அவர்கள் தன்னை சமூக நீதி காவலர்னு சொல்லல, தன்னை இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லல, நான் சமூக நீதி காத்த மண் என்று பீகார் சொல்லல. ஆனா அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை 1931க்கு பிறகு எடுத்த மண் பீகார். ஆனால் பீகார் சொல்லல சமூக நீதி காத்த மண் பீகார் என்று. இங்க பெருமையோட அந்த வகையில் சமூக நீதி காத்த தலைவர்கள், இடஒதுக்கீட்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லுவாங்க. அருந்ததிய மக்களுக்கு, பறையர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட வார்த்தையை போடுறது. யாரா தாழ்த்தப்பட்டவன்? யாரா தாழ்த்தப்பட்டவன்? தாழ்த்தப்பட்டவன் தான்டா. அவன் தாழ்ந்தவன் அல்லடா, தாழ்த்தியவன் எவன்? அதான் கேள்விங்க.